நேற்று நைட்டு செம்ம மழைங்க. சும்மா பிச்சு எடுத்துருச்சு. காத்தோட வந்தது. முந்தானத்த லைட்டான மழை. நேற்று நைட்டு தான் தண்ணி சாய மழை. நம்ம கரெக்டாக ஒரு 6:30 வரைக்கும் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7, 8 வரைக்கும் பிடிச்சிச்சு. அப்புறம் 8 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் சாரல். பசங்க எல்லாம் நனைஞ்சு சரி நனையல, அதாவது நின்றுக்கிட்டே இருந்தே தூங்காமல். அப்புறம் ஒரு 11:30 மணிக்கு மேலே திருப்பியும் பசங்க எல்லாம் வெளியே பற்றி விட்டு கொஞ்சம் லைட்டாக கொட்டத்தை கூட்டி விட்டு அப்புறம் திருப்பி எல்லாத்தையும் கட்டின ஒரு 12 மணிக்கு. ஆனால் நல்ல மழை பெஞ்சிச்சு. எங்கிட்ட பரவாயில்ல, தண்ணி சாய மழை. இன்றைக்கி இந்த மேகம் கட்டிக்கு இருக்குது. இந்த மழைக்கு செத்த செடி கூட உயிர் பிழைச்சிக்கிறங்க. ஏன்னா நல்ல பூமியை காய போட்டுருச்சா ஒரு மாதம், ஒரு 1.5 மாதம். இப்போ நல்லா காய போட்டோன்னே மழை வந்துச்சுன்னா என்றைக்குமே விவசாயத்தை இந்த சோளத்தெல்லாம் காய போட்டு நல்லா காய போட்டு வாடை போட்டு தண்ணி போட்டோம்னா விறுவிறுன்னு வளரும்ல, அது மாதிரி தான். நல்லா காய போட்டு அப்படி மழை வந்துச்சு. பூமி குளிர்ந்துருச்சு. நேற்று வாடை காற்று அடிச்சிச்சு. இன்றைக்கி தான் மேகம் ஏறி இருக்குது. இன்றைக்கி ஒரு பிடிக்கு இருக்குங்க. சரி, ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வீரம். ஆரம்பிப்போமா? போயிட்டேன் இல்லை தற்காங்க வாங்க ஆரம்பிப்போம். இப்போ பாருங்க, நம்ம சித்தப்பனை பாரு. நீ வாடி பேசிக்கிட்டே இருக்கிற, நான் வாடுக்கு மேலே பனைமரம் எனக்கா ஏறிக்கிட்டே நிற்கிறேன். வாடை சித்தப்பு தின்றியா? பரவாயில்ல, எக்கு போகிற அளவுக்கு உனக்கு எட்டுது. நல்லா தின்ட்டு வா. அவன் முன்னாடி போயிட்டா, எந்தோ போயிட்டா பொழுது பாய்ஸு. கம்மா பாண்டி, இல்லை கம்மா பாண்டி, கிளம்பிட்டாயிரா? வாடா போங்கடா விட்டு வா. கிளம்ப ஊமச்சி ரசிகர் மன்றத்தின் தலைவரை ஊமச்சி ரசிகரம். வா, ஓடியா பூச்சே. பூச்சி பேச்சு ஒன்றும் இல்லை. இங்கே வாரு நெத்தே இல்லை, அது எல்லாம் ஈரந்தான்னா பழுனை வாரு. சளி பிடிச்சி எல்லாத்தையும் சளி தான். இன்றைக்கி நம்ம செம்பரியாடு அதாங்க. நம்ம இந்த ஊமச்சி ரசிகர் பண்ணுற மகன் ராகுல், KL ராகுல் பயவில் அன்றைக்கி அவனை லீவ் கொடுத்தாச்சு. ஏன்னா அவன் ஃபீவர் இருந்தான். அவன் சரியாக நேற்று மேய மாட்டேன்ட்டான். நீ வீட்டில் போட்டு சாம்பிராணி பிடிச்சிருக்கான். கரடி கூட காய்ச்சலாக இருந்தால் சரியாயிட்டான். மற்றதுக்கு அவனுக்கு ஒரு தான் இருந்தான். அது போக நம்ம நேற்று நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம நண்டை பார்த்துருக்க மாட்டேங்க. இன்றைக்கி நம்ம நடுத்தர நண்டு லீவு 2 நாள் லீவ் கொடுத்தாச்சு. காலில் முள் குத்தினால ரொம்ப நடக்க மாட்டான், பூண்ட மாட்டான். இருந்தால் முள்ளை எடுத்தாச்சு. இருந்தாலும் அந்த ஈரமாக இருக்குது. ஒரு 2 நாள் வீட்டில் இருக்கட்டும். என்ன புல் இல்லாட்டினா பிரச்சனை. வீட்டில் புல் இருக்குது. அதனால் அவள் ஜாலியாக நம்ம ஸ்கைப்பால் மாதிரி வீட்டில் கட்டிவிட்டா. ஆகா, நேரத்துக்கு புல் வர போகுது. காற்றை நல்லா தலைக்கு மேலே காற்றாடி தரை கீழே நல்லா குளுக்குளுண்டி ஏசி அந்த மாதிரி ஜில்லுன்னு நல்லா ஜாலியாக கத்தலை ஜாலியாக இருந்துக்கிட்டா. நல்லா அவளை வீட்டில் விட்டாச்சு. நாளை கழிச்சு அவள் மேட்சலுக்கு வந்துடுவாள். பக்கம் பார்த்தீங்கன்னா கம்மாக்குள்ளே தான் அதிகமாக புல்லெல்லாம் மண்ணாக இருந்துச்சு. இங்கிட்டு மண்ணு தான் கொஞ்சமாக தான் இருக்குது. கொஞ்சம் வெயில் அடிக்க மண் வந்துடும், காற்றடிக்க. அப்புறம் தான் நின்று மேய்வாங்க பசங்க எல்லாம். அது வரைக்கும் கொஞ்சம் ஓட்டமும் நடையமாக இருப்பாங்க. மிஸ்டர் குதிரை பாண்டி ரெட்டை, என்ன நீங்கள் தான் இப்போ வர முன்னாடி முந்திக்கிறீங்க. மற்ற எல்லாம் என்ன வராமல் இருக்காங்க. உள்ளே போ, ஓடு இல்லை. கொஞ்சம் கடாயை கடிங்க. வயக்காட்டில் ஒன்றில் எல்லாம் மண்ணாக இருக்கும். இந்த கராயை கடித்தா தான் இப்போ முன் பசிக்கு. ஒரு நண்பருக்கு ஆடு வந்து 3ஆவது ஈத்தான். ஆனால் 2 குட்டி போட்டிருக்கு. பட் பால் வந்து சுத்தமாக இறக்கலை. பால் பீச்சு பார்த்தாலும் அந்தளவுக்கு பால் வரல. எப்படி வருதுன்னா சீம்பா மாதிரி வருதான்றது தெரியல. ஆனால் பால் இல்லைன்றாங்க. ஆனால் 3ஆவது ஈத்து எனக்கு தெரிஞ்சு அப்படி பார்த்தா குறமாத்தா குட்டியாக இருக்கணும். பையன் நல்லா இறக்கிருக்கான்னு தெரியல நண்பா. இறக்குனா தான் பால் நல்லா இறங்கும். ஆனால் பால் என்றைக்குமே சுரக்கும். நிற மாதம் குட்டினா என்றைக்கு பால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி பால் சுரக்காமல் இருந்தால் அது 3ஆவது ஈத்து தலையீத்து என்றைக்கு அப்படி வரும். 3ஆவது ஈத்து இது வரைக்கும் நான் இப்படி பார்த்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா குறமாத்தா குட்டியாக தான் இருக்கணும். குறமாத்தா குட்டி 3ஆவது ஈத்தில் கூட இப்படி பாதியில் அப்படி ஈன்றிருக்கலாம். அப்படித்தான் தெரிகிறது. நிற மாதத்துக்கு அன்றைக்கி பால் இறக்கிறேங்க. அப்படி பால் இறக்கலாட்டி வேறு வழியில் நம்ம மாட்டுப்பால் வாங்கி போட்டு போடணும். இல்லாட்டினா வேறு ஆடு ஏதாவது ஈன்றுக்கு ஒத்த குட்டி போட்டிருக்குன்னா தாயாடு ஏதாவது தாயாடு 4, 5 தாடுகள் அந்த மாதிரி ஒத்த குட்டி போட்டுச்சுன்னா அது இது ஒரு குட்டியோடு சேர்த்து கொஞ்சமாக பால் சேர்க்கணும். அப்படித்தான் சேர்த்தா தான் காப்பாற்ற முடியும் குட்டியில். எனக்கு தெரிஞ்சு தாய்கிட்ட பால் இல்லாட்டி ஒன்று மாட்டுப்பால் வாங்கி போடுங்க. இல்லாட்டி வேறு ஆட்டு கூட சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து விடுங்க. நல்லா பால் வறுக்கமான இருக்க ஆடு கூட சேர்த்து விடுங்க. அப்போ தான் பால் நல்லா ஊறி 2 குட்டியை வளர்க்கும். இல்லாட்டி மாட்டுப்பால் போட்டிருக்கேன். மொசக்குட்டியே வெயிலில் வந்து படுத்து கிடக்க எந்திரிவா. நல்லா நேற்று நல்லா குளிருக்கு. வெயிலுக்கு நல்லா கதை நல்லா வரும். இந்த நல்லா பொட்டல் மண்ணுக்கு அதுக்கு படுத்துட்டா பய உள்ள. கொஞ்ச நேரம் எங்கேனே படு, எங்கேனையும் போக மாட்டேன். இங்கே தான் மடக்கி போட போகிறேன் எல்லாத்தையும். ஆஹா, திரிசா வேறு பய உள்ள. இந்த நாக்கோட்டஞ்சேரியை கடிக்கிறாளே. ஒன்றஞ்சே நினைக்கிறேன். நல்லா மழை கழுவி விட்டுருச்சு. இந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவளுக்கு ஆனால் எத்தனை நாள் தின்றுருக்கா. இவளுக்கு எதுவும் செய்யலை. எதுவும் செய்யாமல் இருந்தால் தெரியுதா என்ன திரிசா? நீ வார்டுக்கு எதுவும் தின்று நீ வார்டுக்கு ICU வார்டில் போயிடாத என்ன திரிசா? மறுபடியும் அத்தையும் தின்றாங்க. சும்மா அந்த இலையை கடிக்கிறா. காம்பை கடிக்கல பாரு. வேறு வச்சா பையோட ட்ரைனிங் எடுத்துட்டா. நல்லா தென்னாவோட ட்ரைனிங் எடுத்துட்டா தின்றா. ஒரு ஒன்றும் செய்யாமல் தான் சரித்தான். ஆனால் நல்லா குழுன்னு இருக்கு இந்த இடம் எல்லாமே. நான் மச்சான் நிறுத்தி போட்டு வாங்கினேன். என்னடா அவன்ட்டு ஆராய்ச்சி பண்ணுறியா தரைக்கல? ஏண்டா இன்னொரு கம்பாண்டு வர சொல்லாமட்டேன். அப்புறம் என்னோடய ஆட்டுக்கு கண்டுட்டி வந்து கால் மிதிச்சிச்சா முட்டிச்சான்னு தெரில. கால் ஏதோ அடிபட்டுருக்கு போல். அந்த மாதிரி எனக்கும் இப்போது நம்ம எலியோட மகன் இருக்கல, நம்ம எலியோட மகன் நம்ம கொம்பை பக்கத்தில் படுத்திருக்கான். கொம்பை எழுந்திரிச்சு நறுக்கு நான் காலம் மிதிச்சுட்டான். இவ்வளோ கால் வீங்கி போச்சு. இப்போ கொஞ்சம் ரத்தக்கட்டுக்கு சும்மா துணியை சுற்றிருந்தோம். கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. அந்த மாதிரி ஆடு கால் முட்டுச்சுன்னா ரொம்ப வீக்கமாக இருந்தால் ரத்தக்கட்டாக இருக்கும். ஊசி போட்டு பாருங்கள். அப்படி கால் ஏதாவது ஒடிஞ்சிருந்துச்சுன்னா பேசாமல் கட்டு போட்டுருங்க. உங்களுக்கு போட முடிஞ்சால் போடுங்க. இல்லாட்டி டாக்டரை கூப்பிட்டு போட்டுருங்க. ஒன்றுனே சின்ன குட்டி கால்னால் இளம் பிஞ்சுனா கால் கண்டிப்பாக மிச்சம் உடஞ்சி போகும்.
பெரிய ஒரு நல்ல பெரிய ஆட்டுனா மிச்சம் ஒன்றும் செய்யாதுங்க. முக்கியமாக கண்டுக்குட்டி மாடுகளாக மிச்சம்னா கண்டிப்பாக உடஞ்சே போகும். அது போக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேனல் ஏற்கனவே பட்டித்தொட்டி, அத்திப்பட்டி, வாடிப்பட்டி, சிந்துப்பட்டி, அப்புறம் மற்ற பட்டி எல்லாம் பரவி கிடந்துச்சு. இப்போ வெளிநாட்டில் கமெண்ட்டில் பார்த்தா குவைத்திலேருந்து, அது போக மற்ற ஏரியா சிங்கப்பூர், துபாயிலேருந்து நிறையா கமெண்ட்டில் வந்துருச்சு. பரவாயில்ல, நம்ம சேனல் அந்தளவுக்கு பட்டி தொட்டிலாம் பரவிருச்சுப்பா. வெளியூர் ஏற்கனவே சவுதி அரேபியா போயிருச்சு, லண்டன் போயிருச்சு, ஆஸ்திரேலியா போயிருச்சு, இப்போ பக்கத்து ஏரியாவில் எல்லா ஏரியா போய்க்கிருக்குப்பா. நம்ம சேனல் ஓனர் குழுவுக்கு தான் நன்றி. எங்கே பயம் உள்ள சேனல் ஓனர் வீட்டை விட்டு வெளியேறது இல்லை. நல்லா அந்த ஏரியா சுற்றுறது, எங்கேயாவது ஓசி ஒரு போட்டால் போய் சாப்பிட்றது, அன்னதானத்தை சிறப்பு எடுத்துகிட்டு வந்துடுறது, எங்கிட்ட திரியான் பயம் உள்ள வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்னு இருக்கேன். இப்போல்லாம் மழை வந்துச்சா வெளியே வந்தால் ஜலதோஷம், காய்ச்சல் போன்ற 10 நோய்கள் வந்துடும். அதனால் வீட்டுக்குள்ளே இருந்துடும், வீட்டுக்குள்ளே இருந்துட்டான் வர மாட்டேங்குது. ஸ்கைப்பால், தென்னாவட்டு பரம்பரை எல்லாமே அந்த அளவுக்கு பரவிச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. என்ன வச்சு கருவாச்சி அங்கிட்டு போகாதீங்க. ஏற்கனவே அந்த பக்கம் போய் தான் எல்லாத்துக்கும் சேர மாட்டேங்குது. இங்கிட்டு போனால் நாகோட்டம் செடி, விச செடியை கடிச்சு போகிறீங்க. வாய்க்காடு வாங்க, திரும்பி அப்படியே அபவுட்டான். கைப்பாலே இந்தா நம்ம பட்டி தொட்டிலாம் பரவியாச்சு. ஓ பேர் அங்கே வரைக்கும் இருக்கான். எல்லா ஏரியா ரஷ்யா வரைக்கும் போயிடும். இன்னவர் திருசா பேட்மேனே இங்கே வாடா, வாடா இந்தரா, உனக்கு எடுத்துக்கிறா. இங்கடா உனக்கான போயிட்டு தின்றா. நான் ஒன்றும் வேறு எதுவும் கொடுக்க மாட்டேன். தின்றா, நல்ல ஏறடா, எல்லாம் கிடைக்கிற கஷ்டம். வர சின்ன போட்டு சிலுக்கை கூப்பிட்டா நேற்று கூப்பிட்டு வர மாட்டேன்ற. இந்தா சிலுக்கை இந்தா, நீயே தின்ற. நம்ம ஊர் வயக்காட்டில் எல்லாமே கோடநெல் தொழில் அடிச்சுக்கிருக்காங்க. இந்த 2ஆம் மழை வேணும் ட்ராயின் சத்தம் கேட்டுக்கிருக்கு. இங்கிட்டு கூட அப்படி இல்லைங்க, முன்னாடியே நிறையா பேர் நட்டுட்டாங்க. இப்போ தான் அங்கே நம்ம ஏரியாவில் தொழில் அடிச்சுருக்காங்க. சில பேர் சேப்பு சோளம் போட்டிருக்காங்க, சில பேர் அப்படியே எதுவுமே செய்யாமல் விட்டாங்க. ஏன்னா மழையை பார்த்துட்டு மழை ரொம்ப பின்னுக்கு இழுக்குறாங்க. இப்போ இந்த வட்டம் பங்குனிலே ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. கோடை ஃபுல்லாக நடவ ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு எப்படி தெரியல, இங்கிட்ட இந்த ஏரியா நமக்கு இந்த வயக்காடு தான், பக்கத்தூர் வயக்காடு தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். வயக்காடு போய் பார்த்தா தாங்க தெரியும் அங்கிட்ட எப்படி ரொம்ப ஈரமாக இருக்கா. 2 நெத்துக்கு இருந்தால் பசங்க தின்னலாம், இருந்தாலும் சளி பிடிக்கும். அதெல்லாம் பார்த்தா இப்போதைக்கு பகுதி நிறையாதுங்க பசங்க எல்லாத்துக்கும். ஆனால் ஜீவராசிகளும் வரவும் விட்டுட்டு அப்புறம் போனேன்டா ஒன்றும் தெரியாது. இப்போ போனோம்னா சாயந்தரம் 4 மணிக்கு தான் வரணும். வா ஒரே தான் இன்னும் பாருங்கள், இது ஃபுல்லாக தீய இருந்தது எல்லாமே. நல்லா ஒரு வாரம் கழிச்சு அப்படி லைட்டாக கோரப்புல், கோரப்புல் லைட்டாக முளைக்கிறதுக்கு முன்னாடி மின்னிக்கோளம் மாதம் இருக்கும். நல்லா 2 வருஷத்துக்கு முன்னாடி மின்னிக்கோளம் அம்பிட்டு இருந்துச்சுக்க. நம்ம டைனோசர் குட்டி போட்டு பனை மரமும் புளிய மரம் இருக்கல, சின்னதாக இருப்பாள். அப்போ தான் முதல்ல மேட்சில் இருக்கிறது பற்றி வரேன். அம்புட்டு புல் கிடஞ்சி, அவங்க மின்னிக்கோளையெல்லாம் கிடஞ்சி ஃபஸ்ட் டைம். அந்த அளவுக்கு இந்த வட்டம் மின்னிக்கோளம் முளைச்சா நல்லாயிருக்கும். பார்ப்போம். அந்த எனக்கு தெரிஞ்சு அப்படித்தான் தெரியுது. ஏன்னா கோரப்புல் முளைச்சுன்னு தான் மற்ற புல் எந்த புல்லையும் முளைக்க விடாது. கொஞ்சம் நேரம் நல்லா மேய்ங்க, மண்ணு படாமல் இருக்குது இந்த புல், கோரப்புல் நல்லா நின்று மேய்கிறாங்க. என்ன வெயில் தான் அடிக்குது, பைவில் வெயில் தாங்க முடியல, சரியான வெயில் அடிக்குதுங்க. ஆகா தண்ணி வந்துருச்சுங்க, நேற்று மேய்ச்சி மலைக்கு பரவாயில்லைங்க. தண்ணி பரவாயில்ல, பசங்க குடிக்கிற அளவுக்கு 2 பக்கத்தில் நல்லா தண்ணி கிடக்கு. அங்கிட்டு எப்படி இருக்குன்னு தெரியல, அங்கிட்டு போய் பார்த்தா தெரிஞ்சிடும். இங்கிட்டும் கொஞ்சம் நல்லா தண்ணி கிடக்குங்க. போதும், அந்த பசங்க வந்தால் லைட்டாக கொஞ்சமாக குடிச்சிடுவாங்க. குடிங்க, பொறுமையாக குடிங்க, தண்ணி நல்லா இருக்குது. குதிரை பாண்டியை குடிச்சியா பைவில் அன்றைக்கி எவ்வளோ தண்ணிக்குள்ளே விழுந்து அவனு விழுந்துறாங்க. அந்த கோச்சனை தள்ளி விட்டாங்க மாதிரி. தண்ணி போகுது, இந்த அளவுக்காவது இருக்குது. வாய்க்கு அதில் நல்லா வாய்க்கு எட்டுங்க, இது கூட எட்டாது. இந்த அதில் நல்லா இருக்குங்க. ஸ்கைபால் குடிக்கிட்டு அது நின்று நல்லா நிழல் தண்ணி குழுக்குழுன்னு இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக சூடும். இருந்தாலும் தண்ணி கிடைக்கிற பெரிய பஸ்ட்டாக ஓடியா குடித்த உடனே நடைய கட்டாங்க. அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சு பக்கத்தூர் தான் போக முடியாது, கரெக்டாக அங்கே தான் போகிறாங்க. நல்லா எல்லோரும் நல்லா குடிச்சிக்க. ஒரு மொட்டை வெயிலில் இங்கே நல்லா படுங்க, அங்கே போனால் நிழல்லாம் படுக்காதீங்க. அங்கே மட்டும் ஓடுறது, இங்கே வந்தால் மட்டும் அவர் வெயிலில் வேம்புக்கு படுது. எப்படி பேர் நல்லா ஊர்னு கொடுங்க. நல்லா அவங்களே எந்திரிச்சு போயிட்டே இருப்போம். மொழி நீ தான் கடைசி ஊடுற ஓடத்தை பாரு. ஐக்கே கால் ஒரு பக்கம் கை ஒரு பக்கம் ஊடுற ஆளுக்கு ஒரு மாற்றி காலை பாரு, சந்தோஷத்தை பாரு. தனித்தனியாக ஓடுறாங்க. ஒரு பக்கம் போய் 2 மேஞ்சா தான் ஒழுங்காக திம்பாங்க. அழுனே நெத்து நிறையா கிடக்கு, இங்கே வா உனக்கு தண்ணி பால் எடுத்து வச்சுருந்தேன். அப்போதே தின்னு நல்லா. நீ தான் திரும்பி பார்க்காம ஓடி போயிட்டே தின்னு கருக்கு கண்டு. உனக்கு நீ தான் பயவில் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, திண்டுக்க. பரவாயில்லைங்க, இந்த ஊரில் நல்ல மழை வச்சுருக்கு. நல்லா தர நனைய வரைக்கும் நல்லா தர நனைஞ்சிருக்கு. நெத்துக்கு பஞ்சம் இல்லை. இனிமேல் இந்த தீயறிஞ்ச இடம்லாம் இங்கிட்டு நல்லா கோரப்புல் வளர்ந்துடும். புல் இன்னும் 1 மாதம் கழிச்சு இந்த பக்கம் எக்குத்த புல்லாமல் சாஞ்சு போகும். ஊர் விட்டு ஊர் வந்தால் ஒருனா இருக்கிறது ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறது. சும்மாவா சொல்லியிருக்கேன், அந்த காலத்து பாடிருக்காங்க, ஊர் விட்டு ஊர் வந்து காதல் கீது பண்ணாதீங்கன்ட்டு. நீங்கள் திசைக்கு ஒரு பக்கம் ஓடுறாங்க. எல்லாவும் நெத்து கிடக்கு. பக்கத்தில் ஒரு இடத்துல தண்ணி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. போகிற வழியில் இன்றைக்கி தண்ணி பஞ்சம் இல்லைங்க. ஒரு இடத்துல இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். நான் விட்டு நீ வாடிக்கு எந்திரிச்சு போயிடாங்க, எல்லாம் படுங்க நல்லா. வேறு ஒன்றும் இல்லை. இந்த தூரத்தில் ஒரு ஆள் விறகு விட்டுறாரு, நெத்து தட்டுறான்னு நினச்சிட்டு எல்லோரும் போகிறாங்க. அவர் விறகு பார்க்க வந்திருக்காரு. பைபிள் எல்லாம் நெத்து தட்டுற பாரு எந்திரிச்சிடாங்க. நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. மச்சான் ஏக்கு நின்றுக்கிட்டே தூங்குறாங்க. திருப்பி அங்கே தான் போகிறாங்க. இந்த பக்கம் நெத்து இல்லைடா, அதுக்கு அந்த பக்கம் நல்லா நெத்து கிடந்துச்சு. இங்கிட்டு தான் போகிறாங்க. இந்த கோரையை பிடிச்சி கடிக்கிறாங்க, ஆனால் இந்த கரையில் கொடியை பிடிச்சி கடிக்க மாட்டேன்றாங்க. இன்றைக்கி விட்டு பார்ப்போம். எப்போதுமே இந்த கரையில் நிற்கவே மாட்டேறாங்க. நல்லா கொடி இருக்குது, ஆனால் இந்த கோரை தான் எதிர்பார்க்குறேன் துவக்குது போல நெத்து தின்றதுக்கு. முக்கியமாக பசங்க எல்லாத்தையும் ஹச்சுட்டு கொடுக்கணும். ஹச்சுட்டு கொடுத்தா தான் பயிர் எல்லாத்துக்கும் தாகம் தீரும். இன்றைக்கும் கரையில் பயவுள்ள எவனும் போகல. இவங்க நேராக இறங்கி நம்ம கம்மா பக்கம்தான் போகிறாங்க. இவங்க திருத்த முடியாது.
சரியாயிட்டு போய் மாதம் தண்ணி விட்ருவோம். நான் பாப்பி பேட்மேனே என்ன பண்ணுறீங்க? ஏறி ஜாலியாக விளாட்றேங்க. ஒரு எட்டி பார்த்துருக்கேன். நல்லா இருக்கா? கீழே விழுந்துடாதீ நீ பாட்டுக்கு. இங்கே ஒரு சத்தியாடி ஆத்தா விழுந்துட்டா. வர்றா சேட்டையா பார்த்தியா வாவியா? பார்த்து நின்று சாசா கீழே நின்று பாரு. எங்கே ஏற்றியாதே போடுறா. என் கீழே மேலே பார்க்குறது கிடையாது. எங்கிட்டனாலும் ஓடுறது பாரு. ஓட்ட விழுந்துடா எல்லாம் தேவையாடா நமக்கு. அவன் ஓடுறா ரைட்டு, நீ ஓடுறா. பா 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 தோட பா பா பா. தண்ணி இந்த இதில் தண்ணி ஓட்டிக்கிருக்காங்க. மோட்ரு ஓடிச்சு. வரும்போது பார்த்தேன். இப்போ போகையில் பார்ப்போம் தண்ணி ஏதாவது வாய்க்கால் இருந்தால் தண்ணியை விட்டுக்குருவோம் பசங்களுக்கு. நேரம் அந்த கொக்கா இருக்கா அந்த இடத்துல அங்கே தண்ணி, அந்த குண்டில் தண்ணி பாசி தொல்லி அடிக்க போகிறாங்க போல். பசங்களை அங்கே போய் தண்ணி விட்டு வந்தால் இந்த வாய்க்காலில் இருக்குன்னு நினைக்கிறேன். நேரம் தண்ணி இல்லைங்க, ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு. இதில் தான் கொஞ்சம் இருக்குது. இதில் ஏதோ விதைச்சி பருத்தி வச்சுருப்பாங்க போல். தண்ணி இல்லைங்க. சரி ஓகே, நம்ம பிளானை மாற்றிட வேண்டியதான். போங்கிட்டு இன்னும் நேராக அந்த வயக்காடுக்கு தான் போவாங்க. பயவில்லைங்க, இன்னும் நிற்க மாட்டாங்க. நான் அங்கே தான் போய் தண்ணிக்கு விடணுங்க. தண்ணியை தேடி தான் ஓடுது அனைத்தும். எவனும் மேய்கிற மாதிரி எண்ணம் இல்லை. மறுபடியும் இந்த துத்தி செடி எல்லாமே உயிர் பறக்க போதுங்க. நல்லா ஜாலியாக இருக்குது. ஆகா மழை பெஞ்சிச்சு. இன்னும் நம்ம ஹெயிட்டாக வளர்ந்துரும்னு நல்லா பயவில்லை. அப்படியே லைட்டாக பச்சையாக இருக்குது. இந்த மழை பெஞ்சதுக்கும் இன்னும் ஹெயிட்டாக வளர்ந்துரும். இன்னும் அடுத்த தடவைலாம் உள்ளே இறங்க முடியாது போல். அடுத்த வருஷம்லாம் எப்படி வளர்ந்துருக்கிறதுல ரொம்ப சிரமம் தான். அடுத்த வருஷம் விட்டு எவனும் வெளியேறக்கூடாது. இதுக்குள்ளேயே நின்று இந்த இருக்க கொடியை தூத்தி காய் எது கடிச்சிக்கிறத அடித்து சாப்பிடுங்க. இன்றைக்கி எங்கிட்ட ஓடக்கூடாது. மேகமெல்லாம் சூழ்ந்து கொண்டே வருகிறது. நல்லா இறங்கிடுச்சு. எனக்கு பின்னாடி தான் நல்லா மழை கிழக்கு, அதாவது மதுரை சிட்டிக்குள்ளே தான் இப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆகிருக்கு. நமக்கு வர சாயந்தரம் 6 மணி ஆயிருங்க. அதுக்குள்ளே நம்ம மூட்டை முடிச்ச கட்டி வீட்டுக்கு போயிடலாம். தானே பார்த்தேன். காற்றடிச்சோடனே நேராக மரத்தை பார்த்தா ஓடுறாங்க. இன்னும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே இப்பயே மூட்டை முடிச்ச கட்டி கிளம்பிட்டீங்க. பொறுமை. அதெல்லாம் நெத்து எல்லாம் இருக்கும். கண்ணெலாம் காற்றடிக்குது. போங்க. என்னமோ திங்கிற மாதிரி டெய்லியும் தான் திங்கிறீங்க. இன்ன வரைக்கும் தின்னுட்டு தான் வந்தீங்க. அதுக்குள்ளே இந்த வரைக்கும் வாயில் ஒன்று வச்சுட்டே வர ஒரு வார் யார் தின்ன கூட நான் மட்டும் தான் திங்கிட்டேன். ஓடி இந்த எடுக்கிற எடுத்து காரில் மழை வரப்போகுது. எல்லாம் நனைய போகிறாங்க. இவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. எவன் நின்று மேய்கிற மாதிரி தெரியலங்க. அங்கே ஆரம்பித்தது இன்னும் வந்து நிற்கலை. ஓட்டா நிற்கலை. மரத்துக்கு காத்தடிக்க இந்த மரத்தை பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்போ நிப்பாட்டி வச்சிருக்கேன். அங்கிட்டு போயிட்டாங்கச்சா. ஆனால் அது விட்டு நீ செம்ம பாஸ்தாக தான் இருக்கே தானா விட்டு. யாத்த கும்பா நீ தானே டைனோசரை விட்டீங்க. உங்கள் தோஸ்து டைனோசர் அதை விட்ட பறந்து வருமே. இல்லைங்க, மழை சொட்டு வச்சிருச்சுங்க. இப்போ தான் லைட்டாக சொட்டு வச்சுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி அம்பரில் இடத்துக்கு வந்தாச்சு. இருந்தாலும் நல்லா பெரிய மழையாக வருமானு தெரியல. சாரல் மழை மாதிரி தெரியுது. காற்றோடு அப்படியே தள்ளிக்கிட்டு போப்பதா இல்லை நின்று வெளுத்து விட போப்பதான் தெரியல. வச்சு ஒரு சாத்து விட போப்பதான் நினைக்கிறேன். நம்ம பசங்களை எல்லாத்தையும் ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்தில் முள்ளுக்குள்ளே போய் நிற்க வைக்கணும். இந்த முள்ளெல்லாம் சேஃப்டி கிடையாது, இதுவும் சேஃப்டி கிடையாது. இல்லாட்டி இந்த அங்கிட்டு தாண்டி முளை தாண்டி போகணும். வயக்காடு பக்கம் தண்ணியாக குடிங்க. இதில் தண்ணி கிடக்கு. மழை வரக்குள்ளே தண்ணியாக குடிச்சிங்க. நல்லா மழை நல்லா இறங்கிடுச்சுங்க. நல்ல மழை வரப்போகுது. விருதுநகர் பக்கம் நல்லா மழை பெஞ்சிக்கிருக்கு. நான் கூட சாதாரண மழை வரும்னு நினச்சேன். இப்பயே நல்லா களை கட்டி நிற்கிதுங்க. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சரியான மழை. இவங்க என்னடாண்டா ஓடி பிடிச்சி நினைக்கிறீங்க. வேறு மரத்துக்கு ஓடிக்கிருக்காங்க. காற்று அடிச்சதுன்னு இவங்க மேய மாட்டாங்க இன்றைக்கி. முரட்டு மோனிக்கா, கம்மா பாண்டியே இந்தாங்கடா. அது காலையில் ஓட்டிட்டு நிற்க மாட்டேன்டாடா. ஓடிக்கிட்டாண்டா இருக்கீங்க. யாத்து எம்பிட்டு நிறுத்துண்டாலும் இன்னும் நிற்கல. திருப்பி வந்த வழியிலே திரும்பிட்டாங்க. வாங்க, நீங்கள் மட்டும் ஏன் ஓடாமல் இருக்கீங்க? ஓடியா அப்படியே சிலுக்கு ஓடுங்க. எலியாமா ஓடு. 3 மணிக்கு ஓட்டான் பக்கத்தூர்லேருந்து. இப்போ மணி 5 மணிக்கிட்ட ஆச்சு. நம்ம ஊருக்கு அம்மா தண்ணிக்கிட்ட வந்தாச்சுக்க. இதுக்கப்புறம் வீணாலும் ஓட முடியாது. அங்கேருந்து காற்றடிக்க வந்து நெத்துழுந்துக்கு வந்து இப்போ போயிட்டாங்க. நான் ஒரு அரை மணி நேரம் மேய்கிறாண்ட காஞ்ச புள்ளக்கட்டிகள்லாம் நிற்க மாட்டேன்றாங்க. இன்றைக்கி பயவலிங்க எல்லாம் முக்காப்பாட்டினி தான். முழு வகரம் நடக்கலாம். இன்றைக்கி நிற்க மாட்டாங்க. சரி நண்பர்களே, இந்த காணொலி இதோட நிப்பாட்டிக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க மாட்டால் லைக்காக போட்டுருவோம். பிடிக்காதவங்க சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க. ஓகேவா? இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவில் உங்களே சந்திக்குவா. இதேபோல் அனைத்து வெளிநாட்டு இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் பாய், சி யூ, டாட்டா, வரட்டா, அப்பா பாய் கிளம்பிட்டாங்க.